வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திண்டுக்கல் அருகே புறம்போக்கு நிலத்தை யார் பயன்படுத்துவது என்ற முன் விரோதத்தில் சித்திக்கு ஆதரவாக இருந்த கட்டிட தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள வன்னிய பாறைப்பட்டியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி பெரியசாமி சில மாதங்களுக்கு முன்னர் பெரியசாமியின் சித்தி மருதாயி என்பவருக்கும் அவரது எதிர்வீட்டில் வசிக்கும் செந்தில்குமார் என்பவருக்கும் புறம்போக்கு இடத்தை பயன்படுத்துவது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது அவர்கள் இருவருக்கும் தகராறு ஏற்பட்ட போது தனது சித்திக்கு ஆதரவாக நின்ற செந்தில்குமார் பெரியசாமியை தட்டி கேட்டுள்ளார். இதனால் செந்தில்குமாருக்கும் பெரியசாமிக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் ஊரில் நடந்த ஒரு துக்க நிகழ்ச்சியின் போது பெரியசாமிக்கும் செந்தில்குமாருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஏற்பட்ட கைகலப்பில் பெரியசாமியின் தலையில் கல்லால் தாக்கியதில் அவரது மண்டை உடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த வழக்கில் தாலுகா போலீசார் செந்தில்குமார் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்நிலையில் பெரியசாமியை கொலை செய்ய தனது நண்பர்கள் வன்னிய பாறைப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ், ராஜேஷ் கண்ணன், பெண்ணாகரத்தைச் சேர்ந்த சிவபாண்டி ஆகியோருடன் சேர்ந்து திட்டம் போட்டுள்ளார் செந்தில்குமார். புத்தாண்டு அன்று இரவில் குளக்கரையில் குப்பை கொட்டுவதற்காக நடந்து சென்ற பெரியசாமியை செந்தில்குமாரும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து வெட்டி கொலை செய்தனர். இந்த சம்பவம் குறித்து வடமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து செந்தில்குமார், ரமேஷ், ராஜேஷ் கண்ணன், சிவபாண்டி ஆகிய 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புறம்போக்கு நிலத்தை யார் பயன்படுத்துவது என்ற தகராறில் கட்டட தொழிலாளி கொலை செய்யப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெரியசாமிக்கு திருமணம் முடிந்து நந்தினி என்ற மனைவியும் 2 மகள்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது.